நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கடந்த வாரத்தை சொன்னேன், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நானேன்னு சொல்றாரோ அப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? நீரே சோத்திரம், நீரே அதிசயங்களை சோத்திரம் ஆறுதல் படுத்துகிறவர், நீரே என்னை விசாரித்து என்னை தேடி பார்க்கிறவர், நீரே பதில் செய்கிறவர். இந்த வார்த்தை அழகான வார்த்தை, நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிட்டத்தட்ட 17-18 காரியம் இருக்குது. இந்த 18 காரியங்களை தயவு செய்து எழுதி வச்சு அறிக்கை செய்யுங்க. முடிஞ்சா எழுதி வச்சு உங்க வீட்டில் தொங்க விடுங்க. சித்தமான குரூப்ல ஒரு நல்ல சார்ட் மாதிரி எழுதி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டி வைங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஒட்டி வைங்க. நீங்க சோகமா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கத்தில் ஒரு வார்த்தை வரும், நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். இன்னொரு பக்கம் திரும்பும் பொழுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் பதில் செய்கிறவர். எத்தனை பேர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வீட்டில் என்னென்னமோ தொங்க விடுறான், மதத்துக்காரங்க என்னென்னமோ தொங்க விடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி பொம்மையை தொங்க விடுறாங்க, தேங்காவை தொங்க விடுறாங்க, எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுறாங்க, வத்தலை தொங்க விடுறாங்க, கழுத போட்டாவை கூட என்ன செய்யறாங்க? வசனத்தை தொங்க விடுங்களேன். பக்கத்துல பார்த்துருங்க, வசனத்தை வீட்டில் தொங்க விடுங்க. நிறைய பேர் செத்து போன போட்டாவை வச்சுட்டு, இவங்க தான் எங்க குலசாமி. போட்டா இருக்கிறது தப்பு இல்லை. உயிரோடு இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அவர் தெய்வம் ஆயிட்டாராம். யாரா மாறிட்டாரா? இவர் தான் எங்களை காப்பாற்ற வந்த சாமி. அதை ஒரு போட்டா நான் சொல்றேன், அது இருக்குதோ இல்லையோ விட்டுருங்க. உங்க போட்டோ இருக்குதோ இல்லையோ, உங்க கல்யாண போட்டோ இருக்குதோ இல்லையோ, வசனத்தை தொங்க விடுங்க. எத்தனை ஒரு ஆமீன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். நான் மறுபடியும் எந்த பக்கம் திரும்பினாலும் நானே 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 இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் உண்டாகும். நீங்க சோர்ந்து போய் கிடக்கிற டைம்ல, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே எல்லாவற்றையும் செய்கிறவர், நானே உன்னோடு இருந்து உன்னை. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அது எனக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஏன் நிறைய பிரசங்கங்களை, ஒரு சில பிரசங்களை தான் சோத்திரம் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வைங்கன்னு சொல்றோம். நிறைய பிரசங்களை அப்படி செஞ்சிருக்கிறோம். எத்தனை பேர் செய்றீங்க தெரியல. தயவு செய்து செய்யாதவங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. உங்க வீட்டுல சோத்திரம் காத்து கருப்பு எதுவுமே வராது. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வசனம் இருந்துச்சுன்னா உள்ள இனிமே செய்யாது. சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? சோத்திரம். அதுக்காக வசனத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு முன்னாடி எல்லாம் குப்பையா வச்சிருந்தோம்னா பாம்பு வரும். இதெல்லாம் இயல்புங்க. பாம்பு வர்றது சொல்லுங்களேன். நமக்கு பாம்புனாலே முதல்ல யார் தான் ஞாபகம் வர்றது? பாம்புனாலே முதல் ஞாபகம் யார் தான்? சாத்தா. ஐயோ பாம்பு வந்துருச்சு, பாஸ்டர் நல்ல பாம்பு வந்துருச்சு. என் வீட்டுக்கு முன்னாடி நான் குப்பையா வச்சிருந்தேன்னா பாம்பு என்ன செய்யும்? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி இருந்துச்சு, மல்லிகைப்பூ செடி. அது நல்ல கொடியா வளர்ந்ததுனால பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கிளீன் பண்றதுக்கு பார்த்தா பெரிய பாம்பு சட்டை, 2 சட்டை இருக்குது. அவங்க சொன்னாங்க, சார் இதை கொஞ்சம் வெட்டி போட்டுருங்க, உள்ள பாம்பு வந்து அடங்கி. உள்ள பாம்பு பார்த்தா 2 பெரிய பாம்பு சட்டை இருக்குது. உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசை வெளியே போன்னு நான் சொன்னேன்னா, பிசாசே என் கூட சண்டை. பாருங்க, உன் பையனுக்கு ஏதாவது கொஞ்சமா மண்டையில் மூளை இருக்கா? இவங்க செத்தையா போட்டு வச்சுட்டு இவன் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க நல்லா என்ன செஞ்சுக்கணும்? பாம்பு அங்கிட்டு போகத்தான் செய்யும், அங்கிட்டு வரத்தான் செய்யும். அதுக்காக அதெல்லாம் பிசாசு, இதெல்லாம் மந்திரவாதம். யாரோ ஏவி விட்டாங்க. பாம்பத்தான் ஏவி விடுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களா? தோத்துறோம். அவங்க எல்லாம் தோட்டத்தில் குடியிருக்கிறாங்க. பாம்பு கூடயே தான் அவங்க அடிக்கடி குடும்பம் நடத்துறாங்க. எங்க போனாலும் பாம்பு அங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யணும்? நம்ம சுத்தமா வச்சிருந்தோம்னா பாம்போ பூச்சியோ எதுவும் என்ன செய்யாது. பாம்புக்கும் மந்திரவாதத்துக்கும் பாம்புக்கும் பிசாசுக்கும் முடிச்செல்லாம் என்ன செய்யாதீங்க. என்னாச்சு? வசனத்தை தொங்க விடுங்க. வீட்டை சுற்றிலும் வசனத்தை எழுதி வைங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த செய்தி இருக்குது. ஆண்டவர் சொன்னார், உன் கையில வசனத்தை எழுதி என்ன செய்ய? கட்டு. கையில வசனத்தை கட்டுன்னு போட்டுருக்குது. நம்ம கருப்பு கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு நம்ம ஆளுக்கு கையிலையும் கால்லையும் ஒரு சிலர் ஸ்டைலு கட்டுறாங்க, ஒரு சிலர் கருப்பா இருந்தா கருப்பு வந்து அண்டாது. அப்படியா? வசனத்தை எழுதணும். அது ஆபகுக்குள்ள ஒரு வசனம் இருக்குது. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமாய் வரை. வாசிக்கும்படி வரைஞ்சி தொங்க போடு. உன் தரிசனத்தை எழுது, வார்த்தையை எழுது, வாக்கு தத்தத்தை எழுது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த 3 வாரமும் இந்த வார்த்தைகளை நீங்க தியானிச்சிருக்கீங்களே, இந்த வார்த்தையை எழுதுங்க. தோத்திரம். ஒன்று, நான் அனுப்புறத ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டுங்க. இல்லை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கெட்சி வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு டாஸ்க் கொடுங்க. உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன டிராயிங் எல்லாம் பண்ணுது, வசனத்தை டிராயிங்கா பண்ணட்டுமே. ராமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கும்படி தீர்க்கமாய் அதை என்ன செய்யணுமா? என் வீட்டு வாசலை கிராஸ் பண்ணும் பொழுது கடந்து போறவங்க அந்த வசனத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வீட்டுக்குள்ள வர்றவங்க அந்த வசனத்தை வாசிச்சு கர்த்தரை என்ன செய்யணும்? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. எழுதி வைங்க, வசனத்துல எழுதி வைங்க, உங்க வீட்டுல எழுதி வைங்க. பாஸ்டர் வாடகை வீட்டில் இருக்கும் பாஸ்டர், ஒட்டினா அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது. தோத்திரம். வைங்க, வசனத்தை எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைங்க. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் என்னை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நான் சோர்ந்து போன டைம்ல, நான் அழுதுகிட்டு இருக்கிற டைம்ல அந்த வார்த்தையை பேசும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை இன்றைக்கும் என்னை கட்டி எழுப்பும், இன்றைக்கும் என்னை நடக்க வைத்து ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. எத்தனை பேர் செய்ய போறீங்க? தோத்திரம். ராமேன் சொல்லுங்க. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. இதெல்லாம் 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 ரொம்ப பெரிய காரியம் அல்ல, சின்ன சின்ன காரியம் தான். சோத்திரம். அதை எழுதி உங்க வீட்டு முழுவதிலும் தொங்க விடுங்க. பாருங்க எத்தனை வசனம் இருக்கு, பாருங்க எத்தனை வசனம் இருக்குது. இதே மாதிரி வசனத்தை உங்க வீட்டில் வாங்கி தொங்க விடுங்க. சோத்திரம். நான் அனுப்புறத ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் எடுங்க. சோத்திரம். இல்ல பிரிண்ட் எடுத்து, இல்ல அதை ஒரு லேமினேஷன் பண்ணி என்ன செய்யுங்க, டெக்கரேட் பண்ணி வீடு முழுவதும் 18 வார்த்தை. யார் உங்க வீட்டுக்கு வந்து இப்படி பார்த்தாலும், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவாப்பம், நானே வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே வாசலாய் இருக்கிறேன், நானே வழியாய் இருக்கிறேன், நானே சத்தியமாய் இருக்கிறேன், நானே ஜீவனாய் இருக்கிறேன், நானே பரிகாரியாய் கத்த, நானே ஆறுதல் செய்கிறவர், நானே எல்லாம் செய்கிறவர், நானே பதில் செய்கிறவர். இந்த வசனத்தை வாசிச்சாங்கனாலே போகும் பொழுது அற்புதங்களை பெற்று தான் கடந்து செல்லும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை தொங்க விடுங்க, உங்க வீட்டுல தொங்க விடுங்க. சோத்திரம். உங்க பைக்ல வசனத்தை எழுதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கார்ல வசனத்தை எழுதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிடைக்கிற இடத்துல எல்லாம் வசனத்தை என்ன செய்யுங்க, எழுதுங்க. இந்த ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியர் சாங் எல்லாம் வைக்கிறது நிப்பாட்டிட்டு, என்ன பாஸ்டர் நாங்களா லவ் ஃபெயிலியர் பாட்டு வைக்கிறாங்களே, என்ன செய்யறது? கண்ட கழுதையெல்லாம் வைக்கிறது நிப்பாட்டிட்டு வசனத்தை வைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த ஆப்ஷனே ஊழியம் செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன். உங்க ஃபீலிங்கை ஷேர் பண்றதுக்காக இல்லை. எதுக்காக? இப்ப இங்க தொண்டாமுத்துல போய் இயேசு உயிரோடு வரப்போகிறார், இயேசு சந்திக்க போகிறார் அப்படின்னு இப்போ உள்ள காலத்துல என்ன செய்ய முடியாது. சுவிசேஷம் சொல்லவே முடியாது. சொன்னா அதுக்கு 4 பேர் சண்டைக்கு வருவாங்க, மதமாக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் ஆயுதம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னது? செல்போனு. ஸ்டேட்டஸ் வைங்க. உங்க கான்டாக்ட்ல 300 பேர் இருந்தா, ஒரு சில ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காகவே வாழ்றாங்க. அவங்க நெட் பேக் போடுறதே எதுக்காகத்தான்? யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருப்பா, அப்படிப்பட்டவங்களுக்கு வார்த்தை போய் சேரட்டுமே. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஏன் வீடியோலாம் வைக்க வேண்டாமுங்க, நான் அனுப்புற வசனத்தை வைக்க வேண்டாம். ஒரு சிலர் வைக்கிறாங்க, அது வேற. நான் பொதுவா வசனத்தை வைங்க. அது காஸ்பல் சொல்ற மாதிரி. உங்க 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 செல்போன்ல எத்தனை ஹிந்துஸ் இருக்கிறாங்க, நீங்க பிசினஸ் வேலை பார்க்குற இடங்கள்ல, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. டெய்லி ஒரு வசனத்தை வைங்களேன். செலக்ட் பண்ணி ஜோம் பண்ணி டெய்லி ஒரு வசனத்தை எடுத்து வைங்களேன்.
ஒருவேளை உங்களால எடுத்து ஜெபம் பண்ணி வைக்க முடியலாட்டி குரூப்ல வரும், டெய்லி ஒரு வசனம் எடுத்து அழகா வைங்களேன். தோத்துறோம். நம்ம பேசாததை ஆண்டவருடைய வார்த்தை பேசும். அதைத்தான் ஆண்டவருங்க எழுதி வச்சிருக்கிறார். நீ எழுதி வை. கடந்து போகிற அத்தனை பேரும் வசனத்தை படிக்கணும், வார்த்தையை படிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆண்டவர் வந்து என் பக்கத்தில் நான் அழும் பொழுது, நானே ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறேன். நான் வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் வந்து, நானே உன்னை விசாரித்து உன்னை தேடி பார்ப்பேன், நானே உன் வாசலா இருக்கிறேன், நானே உன் வெளிச்சம். இதை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதை செய்யுங்க. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி செய்யுங்க.